அந்த விசாரணையை நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். அதுல பாத்துருவோம். நீ ஆளை வச்சு சாராயம் கழிச்சு விற்கலாம், குடிக்க வச்சு பல லட்சம் பேர் தாலி இருக்கலாம். நாங்க பனை ஏறி கல்ல இருக்கக்கூடாது. கல்ல நான் கண்டுபிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. என் பரம்பரையா இருக்கு. தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று பனையும் அதன் பாலும். இதெல்லாம் விளையாட்டா இருக்கு. பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில இருக்கு, அங்க என்ன சாராயம் இருக்கு. ஆனா கல் இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு. இங்க மட்டும் ஏன் இல்ல? அது காரணம் சொல்லு. ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு? ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போதை பொருளாச்சு? பதில் இருக்கா? இந்த விசாரணையில எத்தனை விசாரணை பார்த்தேன் நான். ஆனா அடுத்து திருச்செந்தூர் கோயில்ல வந்து தமிழ்ல தான் நீங்க கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா சொல்றீங்க. ஆனா அது செவி சாய்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி நீங்க எந்த மாதிரி போராட்டத்தை முன்னெடுப்பீங்க? செவி சாய்க்கலைன்னா இந்த மகன் தமிழுக்காக இந்த மகன் கத்துறதை என் மக்கள் செவி சாய்க்குப்பாங்கல்ல, அதுதான் எனக்கு முக்கியம். இவன் யாருன்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இல்ல திமுக, முருகன் மாநாடு நடத்தின, முருகனுக்கு தமிழ்ல மந்திரம் சொல்றது என்ன பிரச்சனை? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். என்னுடைய இறைக்கு முன்பு என் வழிபாட்டு தலத்திலே தமிழ் இல்ல? என்ன விளையாட்டா? இந்த கட்சிகள் பேசுதா? அப்ப இவர் யாருக்கானவர்கள்? இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் யாருக்கானது? இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள்? என் உயிர் மொழிக்காக, ஒரு இனத்தின் உயிர் உரிமை மொழி, அதுக்கே நிக்காம வேற எதுக்கு நிப்பான்? எத்தனை ஆண்டு